பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனேன்னு சொல்ற மாதிரி திருட்டு பயலுக்கு கூடியிருந்த கூட்டமும் ஒரு திருட்டு கூட்டமாக கூடியிருக்கிறது. தலைமைச் செயலகத்துல ஒரு பெண்ணுக்கு ஆயா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் ஏமாத்தி கையாடல் பண்ணியிருக்காப்புல. அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செய்து இவரை உள்ள இது பண்ணுது. இதை இந்த சவுக்கு மறுத்தாரா? இல்லைங்க, என் நாள் கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர், அப்படிப்பட்ட குற்றமே செய்யல அப்படின்னு தானே சொல்லணும். அவர் 3 லட்சம் ரூபாய் வாங்குறதா சொன்னாரு, ஆனா வாங்குறது 1 லட்சம் தான். நாம ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனை பிடிக்க போக வேறொரு காரணத்தை சவுக்கே தன்வாயால் உளறி விடுகிறார். நாய் சவகாசம் சேலையை கிழிக்குங்கிறது மாதிரி சவுக்கு சவகாசம் கம்பி எண்ணி கழிதங்க வைக்கும் அப்படிங்கறத கடைசி எட்ஜில தான். அதாவது முத்துலிப் இன்னைக்கு ஞானோதயம் பிறந்து விட்டது அப்படிலாம் கிடையாது. சுத்தி சுத்தி நடக்கிற அவலங்களை பார்க்கிறார், பிரச்சனைகள் கண்கூடாக தெரிகிறது. போலீஸ் தன் வீட்டு கதவை தட்டும் என்ற பயத்தில் அவசரமாக தன்னுடைய வேலையை லியோங்கிறவர் எப்படி ஒரு பெண்கள் இருக்கிற இடத்திலேயே நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறத மதன் சொன்னாப்புல. அதை தொடர்ந்து இவர் மேல ஒரு பெண் குற்றச்சாட்டுகளை வைப்பதாக இருந்திருக்கு. இப்படி பிரச்சனை வந்துரும்னு தெரிஞ்ச உடனே அவசரமாக 25 வழக்குகள் சவுக்கு சங்கர் மேல் போடுவதற்கு தயாராக இருக்கின்றன. எவன்லாம் அயோக்கிய பயலோ அவன்லாம் பாஜகவில் சேரலாம் அப்படிங்கிறது மாதிரி எவையெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாமோ மினிமம் லெவல்ல இருக்கிறவங்க ஃபுல்லா இந்த சவுக்கு சங்கரை நாடி இருக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனைகளும் தன்னை சூழ்ந்து நிக்கிறதுனால பேட்டிகள் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. தன்னால் ஆன மட்டும் ஒப்பாரி வைத்தாயிற்று. இனிமேல் தலைமறைவாக குண்டாசே போட்டு உள்ள தள்ளுற அளவிற்கு பல குற்றங்களை இழைத்திருக்கிறார். இப்போதும் ஏற்கனவே இவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இவர் உள்ள போயிட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதிபதி வீடுகளில் வேலை பார்க்கிற பெண்கள், இந்த ஓஏ பெண்கள் மேல பாலியல் ரீதியாக அவதூறுகளை சொன்னார். அதாவது இவர்களுக்கு இணங்கி செல்வதால். இப்ப இந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா, ஒரு ஏடிஜிபி மேல, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல, அங்க இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகள் மேலலாம் சேர்த்து அவதூறுகளை பரப்புறாரு. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருந்ததுன்னா நீ அங்கேயும் போய் என்ன சொல்லிட்டு வந்த, தெரியாம பேசுறாங்க, மன்னிப்பு கேட்டு வந்த. அதுக்கு முன்னாடி ஜி ஸ்கொயர் மேல அவ்வளவுக்கு இதா பேசிட்டு அங்கேயும் போய் அப்பாலஜி. ஸோ உன்னுடைய ட்ராக் ரெக்கார்டுங்கிறதே போய் காலில் விழுந்துட்டு மன்னிப்பு கேட்டு வர்றதா இருக்குது. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிகாரிகள் மேல அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாரு. பெலிக்ஸ் ஒரு பெரிய பத்திரிகையாளர், நிறுவனத்தை நடத்தி NDTVல இருந்து மிகப்பெரிய பத்திரிகையாளர். அவர் அப்படியே சொல்லுங்க தோழர் அப்படின்னு நீங்க சொல்ற எந்த விஷயத்துக்கும் நானே உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவேன். ஆமா, அந்த அளவிற்கு அவரோடு இணைந்து பேசுகிறாருங்கிறது இது முழுக்க நான் சேப்பாக்கம் தொகுதியில போட்டியிடுவேன்னு சொன்னதுனாலதான் என் மீது இந்த மாதிரியான நடவடிக்கை. சவுக்கை பார்த்தெல்லாம் சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி அஞ்சுகிறாருங்கிறது. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கரை கைது செய்ய சதி நடக்கிறது, சவுக்கு மீடியாவை முடக்க சதி நடக்கிறது, சவுக்கு சங்கர் கூட அவருடைய நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்கள், அவர் கூட பழகுபவர்கள் என்று அனைவரும் துரத்தி கைது செய்யப்படுகிறார்கள். சவுக்கு சங்கரை ஒடுக்க நினைக்கிறதா தமிழக அரசு? இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். பாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். சவுக்கு சங்கர் அவரை துரத்தி போலீஸ் வேட்டையாடுது, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கைது செய்யுது, அந்த மீடியாவையே முடக்கணும் அப்படின்னு நினைக்குது அப்படின்னு ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன? அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கைது செய்யப்படுறாங்க தானே? இதெல்லாம் ஒரு ஜனநாயக விரோதம் இல்லையா? அதாவது அவர் இந்த தகவல்களை குறித்து 2-3 யூடியூப் சேனல்ல பேசியிருக்கிறாரு. அதுல 4th Estate அப்படிங்கிற ஒரு இணையதளம் யூடியூப்பு. அதுல அந்த 4வது தூண், அதுதான் அதோட அர்த்தம். இப்போ இந்த 4வது தூண்கிற அடிப்படையில தான் ஒரு மீடியா, ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் அப்படிங்கிற அந்த டேக்லைனோட தான் பல பேர் நம்ம பேச வர்றாங்க. இப்போ என்னுடைய பத்திரிகை அனுபவம் அல்லது ஊடக அனுபவத்திலிருந்து தான் நமக்கு இந்த பேருக்கு பின்னாடி இது போடப்படுகிறது. ஆனா அப்படிப்பட்ட ஊடக அனுபவம் இவருக்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு எதுவுமே கிடையாது. இவரை பத்திரிகையாளர்பாங்க, ஊடகவியலாளர்பாங்க. ஆனா இவர் நடத்துவது ஒரு மீடியாவா அப்படின்னு கேட்டா யூடியூப் சேனல். அதாவது சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு வந்த ஒரு யூடியூப் சேனல். அதுக்கு முன்னாடி அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இணையதளத்துல இதே கதைகளை அவர் கட்டுரைகளாக எழுதுவார், கதைகளாக எழுதுவார். ஸோ
இந்த ஊடகம் இது மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை, இதை வைத்துக்கொண்டு மக்களுக்கு இது மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு கடை திறந்தவர் தான் சவுக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த கடையை இவர் எப்படி நடத்துறாரு அப்படின்னா, மிக மோசமாக அடுத்தவர்கள் மேல் அவதூறு பரப்புகிற விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதை நம்ம பல நேரங்களில் பேசிட்டே வந்திருக்கிறோம். இவருடைய அணுகுமுறை என்பது ஒரு அறம் சார்ந்த அணுகுமுறையே கிடையாது. ஒரு விஷயத்தை குறித்து குற்றம் சாட்டுகிறார்னா அதை வைத்து எந்த ஆதாரத்தின் கீழ் நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றதே கிடையாது. இன்னொன்னு, பொதுவாக பட்டவர்த்தனமாக தெரிகிற வெட்ட வெளிச்சனமாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட அந்த குற்றச்சாட்டுக்கு மாறான விஷயங்களை பேசுவார். இப்படியெல்லாம் தான் நாம் இவரை பார்த்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு தொடர்ந்து அவர் கட்டி எழுப்பி இருக்கிற அந்த பொய் கோட்டை, அதாவது பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனேன்னு சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு திருட்டு பயலுக்கு கூடியிருந்த கூட்டமும் ஒரு திருட்டு கூட்டமாக கூடியிருக்கிறது. அது அடுத்தடுத்து அம்பலமாகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இது ஏதோ ஒரு பத்திரிகையை முடக்க திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. நீங்க அப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன். சமீபத்துல கார்த்திக் கோவிந்தராஜன் அப்படிங்கிற நபர் அவர் மேல வழக்கு தொடுக்கப்படுகிறது. அவர் கைது செய்யப்படுகிறார். அவரு சவுக்கு சங்கர் அதை போலீஸ் கடத்திருச்சுன்னு ஃபர்ஸ்ட் கிளப்பி விட்டாரு, என்னெல்லாம பேசுறாரு. ஆனா முதல் விஷயம், அவர் மேல உள்ள குற்றச்சாட்டு இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயம் கேட்போம். செட்டிநாடு லா காலேஜ்ல 4ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவர் சவுக்கு மீடியாவுக்கு லீகல் கரஸ்பாண்டன்ட்ங்கிற பொறுப்புல இருக்கிறாரு. இது எப்படி வகிக்க முடியும்? அடிப்படையிலேயே அவர் மேல என்ன குற்றம்ங்கிறதுக்கு முன்னாடியே அவர் வகித்த பதவியே ஒரு குற்றம்ங்கிறேன். அந்த வகையிலேயே சட்ட ரீதியாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப படிக்கிற ஒரு பையனா இருந்துகிட்டு லா கரஸ்பாண்டா அது சட்ட ஆலோசனை வழங்கிட்டுலாம் இருந்ததுங்கிறது மிகப்பெரிய குற்றம். இன்னொன்னு, அந்த நபர் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமைச் செயலகத்துல ஒரு பெண்ணுக்கு ஆயா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் ஏமாத்தி கையாடல் பண்ணியிருக்காப்புல. வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏமாற்றிருக்கிறாரு. மோசடி, பண மோசடி பண்ணியிருக்கிறாப்புல. அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செய்து இவரை உள்ள இது பண்ணுது. இதை இந்த சவுக்கு மறுத்தாரா? இல்லைங்க, என் நாள் சுத்தமா கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர், அப்படிப்பட்ட குற்றமே செய்யல அப்படின்னு தானே சொல்லணும். அவர் அப்படி சொல்லல. அவர் 3 லட்சம் ரூபாய் வாங்குறதா சொன்னாரு. ஆனா வாங்கினது 1 லட்சம் தான். அதாவது ஒரு குற்றவாளியை குற்றவாளிங்கிறதுல இருந்து சொல்லல, அவர் செய்த குற்றம் குறைவானது அப்படிங்கிற அளவில் தான் இவர் பேசினார். சோ தன்னளவில் கூட ஒரு குற்றவாளியை டிஃபைன் பண்ண முடியாத ஒரு நிலையில் குற்றவாளியா தான் அவங்க இருக்கிறாங்க. சோ இவரை தடுக்க முடியல. இன்னொன்னு, அவர் என்ன பண்றாப்புல, ரொம்ப லாபகமா ஒரு லெட்டர் ஒன்று அடிக்கிறார். அதாவது கார்த்திக் கோவிந்தராஜன் அப்படின்னு, கோவிந்தராஜன் அப்படிங்கிற பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி, அவர் ஒரு ஏழை அர்ச்சகரின் மகன். அவங்களுடைய அப்பாவுக்கு அப்பா செய்த கடனையும், அதாவது ஒருத்தருக்கு சூரிட்டி கையெழுத்து போட்டு ஒரு கடனை வாங்கி கொடுக்கிறார். அந்த நபர் கட்டல, யாரு பணத்தை வாங்கியவர். அதனால இவங்க அப்பா அந்த பணத்தை கட்டிட்டு இருந்தாரு. இப்ப அவர் இறந்து போனதனால் அந்த பணத்தை கட்டாததுனால மகனை பிடிக்கிறாங்கன்னு ஒரு புதுக்கதையை இவர் இதற்கு பின்னால் எழுதினார். அதுவும் ஆங்கிலத்தில் எழுதினார். இது யாருக்கு புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோடு வேர்டோட தான் செய்தார். போலீஸுக்கு புரிஞ்சிருச்சு, இத போலீஸ் பிடிச்சிருச்சு. அதாவது நாம ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனை பிடிக்க போக வேறொரு காரணத்தை சவுக்கே தன்வாயால் உளறி விடுகிறார். இப்போ என்ன அப்படின்னா, கேஸ் ஆச்சு, இன்னும் ஒரு கேஸ் போட்டா குண்டாசு. அதாவது இன்னொரு பேட்டி சவுக்கு கொடுத்தாருன்னா கோவிந்தராஜனுக்கு, கார்த்திக் கோவிந்தராஜனுக்கு குண்டாஸ் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஆளுடைய பேச்சு என்பது நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு அந்த தகவல்களை எல்லாம் அப்படி விட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த தகவல்ங்கிறது மீன்ஸ் அடுத்தவர்களை பற்றி அவதூறு, தன்னை பற்றிய மிகையான எண்ணத்தில் தன்னை பற்றிய தகவலை வெளியிடுறாரு. சரி, இவருக்கு ஓகே. சவுக்கு சங்கரனுடைய ஆதரவாளர், கிட்டத்தட்ட ஃபேன், அவர் ஓசூரை சேர்ந்தவர். அவரை கிருஷ்ணகிரியில கைது பண்றாங்க. வேல்முருகன். அது சரியா? வேல்முருகன் அது அவர் மேல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் பைக்ல போனாராம், பின்னாடி நான் 2 பேர் இடிச்சிட்டாங்களாம், அவர்களுக்குள் தகராறு. அப்படிலாம் இல்லைங்க, இவர் போய் ஒருத்தர் மேல இடிச்சிருக்கிறாரு. இடிச்சது மட்டும் இல்லாம, அதாவது போன் பேசிட்டே போயிருக்காப்புல, போய் இடிச்சிட்டு இது போலீஸ்ட போகுது. இந்த மாதிரி என் வண்டியில இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்ட கொண்டு போகும்போது, நான் யார் தெரியுமா, நான் சவுக்கு மீடியால, சவுக்கே ஒரு மீடியா கிடையாது, அது ஒரு சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல் தான் சொன்னா, அதே ஒரு புரோக்கர் சேனல். இவர் என்ன ஜபர்தஸ்தா, அதாவது கூட வேலை செய்யறவர்கள் என்னன்னா,
அண்ணனுடைய பலம் என்பது அவர் சொல்லுகிறது எவ்வளவோ அதை விட 10 மடங்கு ஊதி பெருக்கி கற்பனை செய்து கொள்கிறார்கள். ஆமா அது டிஜிபி அவரு, ஆமா இவரு ஏடிஜிபி கிட்ட இவர்கிட்ட பேசினேன். ஏன் சமீபத்துல இந்த ஃபோர்த் எஸ்டேட் தமிழ்நாட்டுல பேசும்போது கூட என்ன சொல்றாரு, நான் ஸ்டாலின்கிட்ட கூட பேச்சுவார்த்தை நடத்துறேன். சோ இந்த அளவிற்கு அதாவது சரளமாக சளைக்காமல் பொய்களை வாரி இறைக்கிறார். அப்போ இருக்கும் அப்படிங்கிற தைரியத்தில் இவர்கள் வந்து நம்ம அதிகாரமே நம்ம கையில இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்ட துணிந்து பேசி இருக்கிறார். உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட அடுத்தடுத்த குற்றங்கள் இது தெரியாமலாம் நடக்கலைங்க. இது வந்து எந்த விதத்திலையும். இன்னொன்னு, முத்துலீப்பை வச்சுக்கிட்டு இவர் பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும் போது முத்துலீப் நீங்க கூட ஒரு ரெஜிஸ்டர்ட்ட மிரட்டினீங்க அப்படின்னு வழக்கு பதிய போறாங்க அப்படின்ட்டு. அதாவது உடனே அவரு நான் எங்க மிரட்டினேன் நீயே சொல்லி விட்டுருவியப்பா அப்படிங்கிற மாதிரிதான் பிரச்சனை ஓடுது. ஏன்னா இப்ப நடுவாக்கு முத்தலீஃப் அவர் வந்து ஊடக பணியை முடிச்சுட்டு கிளம்பிட்டாராம, ட்விட்டர்ல அறிவிப்பு விட்டுருக்காரு. ஆமா, முத்தலீஃப் வந்து அதாவது சவுக்கு பேசுகிற பொய்களையும் புரட்டுகளையும் சகித்து கொண்டு ஆச்சரியத்தோடும் அப்படி பொறுமையாக கேட்கிற திறன் இருக்கு இல்லையா, அதுலயும் முத்தலீஃபை பொறுத்தவரையிலும் அவர் ஏற்கனவே ஊடகங்களில் பணியாற்றியவர், ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான். ஆனா இவர் எல்லாவற்றையும் சவுக்குக்காக பணயம் வைக்கிறார். வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, முத்தலீஃபே உட்கார்ந்து கதை கேட்கிறாரு, சவுக்கு எப்படி நான் வந்து அவர் எனக்கு தெரியும் இவர் எனக்கு தெரியும்னு பேசுகிறாரோ அதே மாதிரி முத்தலீஃபினுடைய அந்த கிரெடிபிலிட்டியும் சேர்த்து தான் பணயம் வைக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் வாயாலே சொல்கிறார் உன் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு. சோ அடுத்த நாளே போலீஸ் தன் வீட்டு கதவை தட்டும் என்ற பயத்தில் அவசரமாக தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறாரு. சோ நாய் சவகாசம் சேலையை கிழிக்குங்கிறது மாதிரி சவுக்கு சவகாசம் கம்பி எண்ணி கழுதைங்க வைக்கும் அப்படிங்கிறத கடைசி எட்ஜில தான். இப்போ அதாவது முத்தலீப் வந்து இன்னைக்கு ஞானோதயம் பிறந்து விட்டது அப்படிலாம் கிடையாது. சுத்தி நடக்கிற அவலங்களை பார்க்கிறார், பிரச்சனைகள் கண்கூடாக தெரிகிறது, அடுத்து அந்த காய் எந்த பக்கம் வரும் அந்த அளவிற்கு தங்களது அதாவது ஆடாடா ஆடு என்று ஆட விட்டு பார்த்திருப்பேன் அப்படிங்கிறது மாதிரிதான். நீங்க எவ்வளவு நாள் பேசுகிற பேச்சு எல்லாம் இந்த அரசும் காவல்துறையும் கவனித்து சகித்து கொண்டிருக்கும். நீங்க நல்லா கவனிங்க. ரெண்டாவது இவங்க மேல ஒரு லீகலாவும் குற்றச்சாட்டு வருது, மறுக்க முடியாத ஒரு மோசடி புகார் இந்த மாதிரி. அதாங்க இப்போ கைதுன்றது சாதாரணம். போகிற போக்கில் சில வார்த்தைகளை சொல்லிட்டு போறதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாது, அதாவது அரசு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஆனாலும் கூட ஸ்திரமான இப்போ நீங்க லியோ மேல அங்க இருக்காப்புல இல்ல, லியோ மேல அவர் வந்து கஞ்சா குடிக்கிறார், அவர் வந்து இருக்கிற அதாவது அங்க நிறைய பெண்கள் வேலை செய்கிறார்கள், ஷூட் அப்போவே வந்து 4 வாரத்துக்கு மேல பேச முடியல, அப்படி மயங்கி தள்ளாடுறாரு அப்படிங்கிற வீடியோக்களோடு ஆதாரங்களோடு வந்து மதன் வந்து வீடியோ வெளியிடுறாரு. ஸோ இது அதாவது ஊருக்கெல்லாம் சோர்ஸு, ஊருக்கெல்லாம் நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அவன்கிட்ட பேசினேன் இவன்கிட்ட பேசினேன்னு சொல்லி செவ்வாழ இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்தே சோர்ஸை எடுத்துட்டு போய் வெளியிடுறான். ஸோ லியோங்கிறவர் வந்து எப்படி ஒரு பெண்கள் இருக்கிற இடத்திலேயே நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறத மதன் சொன்னாப்புல, அதை தொடர்ந்து இவர் மேல ஒரு பெண் குற்றச்சாட்டுகளை வைப்பதாக இருந்திருக்கு. அதாவது இப்படி பிரச்சனை வந்துரும்னு தெரிஞ்ச உடனே அவசரமாக இவர் காதலியை வைத்து காவல்துறை வந்து இவர் மேல் லியோ மேல வந்து வழக்கு பதிவு செய்ய இருக்கிறது அப்படின்னு முய்யோன்னு பேட்டி கொடுக்குறாரு சவுக்கு சங்கர். ஸோ இப்படி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 25 வழக்குகள் சவுக்கு சங்கர் மேல் போடுவதற்கு தயாராக இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு முழுக்க கரப்டட் குற்ற பின்னணி கொண்ட ஒரு நபர் தன் கூடவே ஒரு குற்ற பின்னணி கொண்ட கூட்டத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். எவன்லாம் அயோக்கிய போயலோ அவன்லாம் வந்து பாஜகவில் சேரலாம் அப்படிங்கிறது மாதிரி எவையெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாமோ மினிமம் லெவல்ல இருக்கிறவங்க ஃபுல்லா இந்த சவுக்கு சங்கரை நாடி இருக்கிறார்கள், இவரோடு சேர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. இப்ப ஃபர்தரா சவுக்கு சங்கர் வந்து என்ன பண்ண இருக்கிறாரு, ஏன்னா சவுக்கு சங்கர் அவருடைய பேட்டியிலே சொல்றாரு, என்னோட சவுக்கு மீடியாவோட ஓட்டுநர், என்னோட ஓட்டுநர் செல்வம், அவரை வந்து போலீஸ் வந்து போய் விசாரிச்சிருக்குது, அவரை தலைமறைவாக சொல்லி நான் தான் போய் தலைமறை ஆக்கி விட்டுருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்றாரு. சவுக்கு சங்கர் அடுத்து என்ன செய்ய போகிறார், தன்னோட ஓட்டுநரை தலைமறைவாக்கிட்டாரு, அதாவது திட்டம் என்ன? அதாவது முதல் விஷயத்துல நாம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த குற்றவாளிகள் இதெல்லாம் எதை எப்படி டக்குன்னு நடக்குதே, அப்போ சவுக்கு சொல்வது நியாயமானது போல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றேன்.
பிரதீப்னு ஒரு பையன் மேல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த உரிமை தொகை வந்து அமல்படுத்தப்பட்ட நேரத்துல இவர் ஒரு ட்வீட் போடுறாப்புல. அந்த ஸ்டாலின் வந்து, அதாவது இந்த அரசு எப்படி அந்த பெண்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு இது வழங்கப்படும்னு சொன்ன உடனே எப்படி தேர்ந்தெடுக்கப்படும் சொல்லி ஒரு கவுண்டமணி காமெடி தூக்கி போட்டு அவன் வந்து அவதூறு ஆமா. இவங்க வந்து அரசை விமர்சித்திருந்தால் கூட இவங்க அதுவரையிலும் எதுவுமே பேசலைங்க. எத்தனையோ ட்ரோல் வருது, எத்தனையோ விமர்சனங்கள் வருது. அரசை விமர்சிச்சால் கூட கேஸ் வைக்கல. வாங்குகிற பெண்களை இழிவுபடுத்துறான், ஆபாசமா சித்தரிக்கிறான். இத உடனே வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இவனை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. இவன் அப்பதான் வந்து ரொம்ப முக்கியமானது, இவன் அதற்கு முன்னாலேயே கும்பிடிப்பூண்டி பகுதியில இவங்க அப்பாவோட சேர்ந்து 10,000 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து 40 மாசம் கழிச்சு 2 சவரன் தங்கமும் 40,000 ரூபாய் காசும் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுக்கதை விட்டு, அதாவது திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க. பல லட்சத்தை உருட்டி சேர்ந்து கொலை கொள்ளை கலாச்சாரம். ஆமா. இந்த நபர், அதாவது சவுக்கு என்ன சொல்றாரு, அந்த அப்போ வந்து வக்காலத்து வாங்கினாரு. ஆமா, அவன் வந்து என் கூட இருக்கிறதுனாலதான் கைது பண்ணாங்க, அவன் யோக்கியன், ஒரு சின்ன பையன் 21 வயசு பையனை கைது பண்றீங்களே, நீங்க அந்த விஷயத்தை பிடிக்கல பில்டப். அந்த விஷயத்த நீங்க நான் கரெக்டா ஒப்பிட்டு பாருங்க. ஒரு குற்ற பின்னணி உள்ளவன் இவர்கிட்ட வாரான். இவர் என்ன சொல்றாரு, ஆளும் திமுகவுக்கு பிடிக்கவில்லை அல்லது பிடிஆருக்கு பிடிக்கவில்லை, அதனால் தூக்கி உள்ள வைக்கிறாங்கன்னு சொன்னாப்ல. ஆனா சமீபத்திய பேட்டியில என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா, ஃபோர்த் ஸ்டேட்ல தான் அதுல என்ன சொல்றாப்ல அப்படின்னா, அவன் வந்து என் பேரை சொல்லிட்டு பல இடங்கள்ல வந்து காசு வாங்குறான், இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பல பேர்கிட்ட வந்து புரோக்கரேஜ் பண்றான். நல்லா புரிஞ்சுங்க, இந்த நபரே புரோக்கர் வேலை தான் பாக்குறான். இவனுக்கு எதிராக அவன் ஒரு சின்ன கடை திறந்திருக்கான். இவருக்கு தெரியாம பண்றப்பா வந்து அந்த இளநிய உருவாங்கல்ல, அந்த மாதிரி உருகிருக்கான். சின்ன கடை போடுறான். இது வந்து உடனே பிடிக்காம கட் பண்ணி விடுறாப்ல. அப்போ இப்ப இவரே சொல்றாப்ல இந்த குற்றச்சாட்டை. இப்போ இவரே சொல்றாரு, யாருக்காக வக்காலத்து வாங்கினாரோ அதே நபரு அவன் ஒரு திருட்டு பைய, அவன் வந்து புரோக்கர் வேலை பாக்குறான்னு சொல்றாப்புல. அப்ப இந்த விஷயத்தை இப்போது கைதாகிற அல்லது ஆகவிருக்கிற லியோ இன்னவிற நபர்களோடு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா பொருந்தி வரும். இவர் வந்து சீனியர் புரோக்கர், மற்றவர்கள் எல்லாம் சபார்டினேட். இன்னும் கூடுதலாக சொல்றதா இருந்தா, இந்த சவுக்கு சங்கரோடு சேர்ந்ததனால் கூடுதல் குற்றவாளிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவ்வளவு குற்றங்களோடு இவர்கள் உடன்பாகி போறார்கள் இல்லையா. ஒரு பத்திரிகையாளராக இருந்து வாழ்க்கை நடத்திட்டு இருந்த முத்துலீப்புக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியிருக்குது. சோ இவ்வளவு பிரச்சனைகளும் தன்னை சூழ்ந்து நிக்கிறதுனால பேட்டிகள் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. தன்னால் ஆன மட்டும் ஒப்பாரி வைத்தாயிற்று. இனிமேல் தலைமறைவாக போகிறார் சவுக்கு. இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆபீசர் பேரை திரும்ப சவுக்கு சங்கர் வந்து சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருக்கக்கூடிய அருண், அவரோட ரோல் தான் இதுல அதிகமா இருக்குது. அவர் முதலமைச்சர் குடும்பத்துக்காக தான் இது எல்லாத்தையும் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு, என்ன முடக்க நினைக்கிறார் அப்படின்றாரு. அவரை ஒரு பாலியல் பொறுக்கி அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்றாரு. அந்த விஷயம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்னுடைய தனிப்பட்ட விவகாரங்களை பிறர் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுக்கு, என்னுடைய டேபிளுக்கு கீழ் கேமரா வைத்து நான் போட்டிருக்கும் உள்ளாடையை கூட அதன் நிறம் என்ன என்று நீங்க கூட பேசுவீங்கன்னு பேசி வச்சிருக்கிறாரு. அந்த அளவிற்கு என்னை தனி மனித தாக்குதல் செய்கிறார்கள்னு சொல்லுகிற சவுக்கு முழுக்க ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை அவர்களுடைய தனி மனித பிரச்சனைகளை இன்னும் அவதூறா, அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் இல்ல, அப்படி அவதூறாக அள்ளி வீசுகிற வேலையைத்தான் செய்கிறார். சோ அந்த வகையில் வந்து அருண்கிற ஏடிஜிபி மேல வந்து அவர் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய திருநங்கை வந்து அருணோட பேரை பச்சை குத்தி வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம், அதாவது அந்த திருநங்கையின் நெஞ்சில் இருக்கக்கூடியதையெல்லாம் பார்த்துவிட்டு சொல்கிற நபராக ஒரு இருக்கிறார். ஒரு கேள்வி, அவரு இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு. அவருக்கு கீழே இருக்கிற, அருணுக்கு கீழே இருக்கிற டிஎஸ்பி, எஸ்ஐ, கான்ஸ்டபிள்ஸ், பெண் போலீசாரை வந்து இப்படி அவரு பாலியல் ரீதியா பயன்படுத்துறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுதான் ஏற்கனவே இவர் சொன்னதை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏற்கனவே இவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, இவர் வந்து உள்ள போயிட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதிபதி வீடுகள்ல வேலை பார்க்கிற பெண்கள், இந்த ஓஏ பெண்கள் மேல பாலியல் ரீதியாக அவதூறுகளை சொன்னார்.
அதாவது இவர்களுக்கு இணங்கி செல்வதால், நீதிபதிகளுக்கு இணங்கி செல்வதால் ஆமா, வேலை உல்லாசமா பார்க்காமல் உடலுறவு வைத்துக் கொள்கிறார்கள். ஆமா வேலை பார்க்காமல் ஓப்பி அடிக்கிறார்கள், பல சலுகைகள் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த பெண்களையும் அந்த நீதிபதிகளையும் அவதூறு பரப்புறதுனால தான் இவர் மேல குற்றச்சாட்டு. இந்த விவகாரத்துல ஜெயிலுக்கு போனாரு. ஆமா இப்ப இந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஜிபி மேல, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல, இன்னும் அங்க இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகள் மேலலாம் சேர்த்து வந்து அவதூறுகளை பரப்புறாரு. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருந்ததுன்னா நீ வந்து உண்மையிலேயே ஒரு கேஸா கம்ப்ளைண்ட் பண்ண பதிவு பண்ண முடியும். அப்படிலாம் இல்லாம ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டு நீ பாட்டு கேமரால பேசுற அப்படின்னு சொன்னா இது அவதூறு தான். சோ அந்த கேஸுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே அளவுக்கான நடவடிக்கைகள் இந்த ஆள் மேல் எடுக்கப்பட வேண்டும். நீ அங்கேயும் போய் என்ன சொல்லிட்டு வந்த, தெரியாம பேசுறேங்கன்னு மன்னிப்பு கேட்டு வந்த. அதுக்கு முன்னாடி ஜி ஸ்கொயர் மேல அவ்வளவு இதா பேசிட்டு அங்கேயும் போய் அப்பாலஜி. சோ உன்னுடைய ட்ராக் ரெக்கார்டுங்கிறதே போய் காலில் விழுந்துட்டு மன்னிப்பு கேட்டு வர்றதா இருக்குது. ஆனா இந்த விவகாரத்தில் இவர் மேல் 25 கேஸ் இல்ல, இவர் குண்டாசே போட்டு உள்ள தள்ளுற அளவிற்கு பல குற்றங்களை இழைத்திருக்கிறார். இப்போதும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிகாரிகள் மேல வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாரு. இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, இத பேட்டி எடுக்கிறாரு ஃபெலிக்ஸ், ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ், பாலியல் பொறுக்கி வாடா போடா. அதே போல 4th எஸ்டேட்ல வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பாக்குறதுக்கு உதயநிதி தான் கூட்டு போனாருன்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் குறித்து அவனே இவனு அப்படின்னு கடுமையாக ஒருமையில வந்து தாக்குறாரு. இந்த நெறியாளர்கள் அவங்க வந்து ஒரு ஒரு பேச்சுக்காவது ஒரு மறுப்பு சொல்லாங்க. மறுப்பு சொல்றது மட்டும் இல்லைங்க, நெறியாளர் இவங்க வந்து நெறி இல்ல, இவங்க வந்து நெறியாளர்கள்னு சொல்லவே கூடாது. இவங்க வந்து அது ஆச்சரியமா அப்படியா தோழர்னு இவர் கேட்கறதும், இந்த அருள்மொழிவர்மன் ஒரு பையன் இருக்கானே அந்த 4th எஸ்டேட்ல, அவன் வந்து ஓ அப்படியா அப்படின்னு கேட்கறான். அதாவது இவன் விடுறதே கதை அப்படிங்கறத தாண்டி அவங்க அதற்கு மேல அதை ஒரு எக்ஸைட்மெண்ட்டா நாம நம்பணுங்கிறதுக்காக அவர்கள் நடிக்கிற நடிப்பு இருக்குதே, அது வந்து சிவாஜி காலத்து நடிப்பை விட மிஞ்சி விடுகிறது. அந்த பக்கத்து கதாநாயகிகள் நடிப்பாங்கல்ல, சிவாஜிக்கு போட்டி போட்டு நடிப்பாங்க, அந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு. இன்னொன்னு, இவன் ஆபாசமா பேசி இந்த சவுக்கு சங்கர்ன்ற நபர் சிறைக்கு போனாலும் சரி, ஸ்ரீமதி அதுக்கு வந்து இன்னொரு காதல் ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு அவதூறு பேசினாலும் சரி, அது என்ன விசாரணையே முடியல, நீ எப்படி சொல்ற? அது வந்து உன்னை அதுலயே போக்சோ ஆக்ட்ல உள்ள வச்சிருக்கணும். அது போக நீதிபதிகள் அவங்களுக்கு வந்து அஃபையர் இருக்குதுன்னு பேசுறது, ஸ்ரீமதி அவங்க அம்மா அவங்க வந்து சரியில்லாத பெண்மணி அப்படின்னு அவங்களோட கேரக்டரை அசாசினேட் பண்றது. இதுக்கு முன்னாடி அருள்மொழி கேக்குறாங்க, சன் நியூஸ்ல தொகுப்பாளரா இருந்தவங்க ஒரு பெண் ஊடகவியலாளர், அவங்கள குறித்து அவங்களுக்கு இவங்களோட தொடர்பு இருக்குது, இத்தனை பேரோட தொடர்பு இருக்குதுன்னு ஆபாசமா எழுதி அந்த வழக்கும் இருக்குது. இப்படி தொடர்ந்து ஆபாசமா இருக்கின்ற நபரை அவர் இப்ப வந்து சிறைக்கு போனாருன்னா அவர் என்ன சொல்லுவாங்க? இந்த ஊடகங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அவர் போராளி, திமுக பாருங்க சிறைக்கு அனுப்பிச்சிருச்சு, அவர் வந்து சிறையிலேயே கொல்ல சதி இல்ல போன தடவை இதெல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நான் சொல்றது ஒண்ணுதான். நபர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அருள்மொழிவர்மன் அந்த பையன் வந்து இப்படி ஆச்சரியமா கேக்குறாங்க, அவங்க கூட நடிக்கிறான்னு விட்டுருங்க. ஃபெலிக்ஸ் ஒரு பெரிய பத்திரிகையாளர், நிறுவனத்தை வச்சு நடத்திருக்காமா, NDTVல இருந்து மிகப்பெரிய பத்திரிகையாளர், அவர் ஒரு நிறுவனம் வேற வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. சவுக்க விட அது பெரிய மீடியாவா பல காலமா இருந்துகிட்டு இருக்குது. அவர் வந்து அப்படியா தோழர், சொல்லுங்க தோழர் அப்படின்னு நீங்க சொல்ற எந்த விஷயத்துக்கும் தோழர் நானே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவேன் தோழர். ஆமா, அந்த அளவிற்கு அவரோடு இணைந்து பேசுகிறாருங்கிறது வந்து இது முழுக்க முழுக்க சவுக்கின் குற்றத்தில் ஃபெலிக்ஸுக்கு உடந்தை இருக்கிறது அப்படிதான் நாம எடுத்துக்கணும். இப்ப இன்னொரு விஷயத்தான் சொல்றேன், இந்த விவகாரத்துக்காக வேறு பத்திரிகையாளர்கள் வந்து இவருக்கு காவல் நின்றார்கள் என்றால் இந்த குற்றங்களில் அவருக்கும் பங்கு இருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஃபெலிக்ஸ் வந்து பல நேரங்கள்ல கடந்த முறை ஸ்ரீமதி விவகாரத்திலேயே என்ன சொன்னாருன்னா, சவுக்க பத்தி எனக்கு தெரியும், அவர் சோர்ஸ் இல்லைன்னா சொல்ல மாட்டாரு, அவரு கருத்துல எனக்கு உடன்பாடு இல்ல, பட் அவர் நேர்மையானவர், சவுக்கோட அவரோட ஓராண்டு சிறைவாசம் அந்த நிகழ்ச்சியில போய் அவர் பொய்யே பேச மாட்டாரு, சத்தியமா சொல்றேன். இல்ல ஸ்ரீமதி விவகாரத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸ்ரீமதி விவகாரத்துல ஊரே கொந்தளிச்சு முழுக்க முழுக்க அந்த பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து மிக மோசமாக தடயங்களை அளித்திருக்கிறது. அது பட்டவர்த்தனமா தெரியுது. ஆனா அங்க போய் நின்றுகிட்டு நான் வீடியோ போடுறேன் பாருங்கன்னு சொல்லி போடுவது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்த சவுக்கு, இவன் பண்றது தாங்க முடியாம தான் ஃபெலிக்ஸே வெளியில போய் இல்ல
அந்த பெண்ணுக்காக ஆதரவாக நான் ஆமா. பேசுகிறேன்னு பேசினாரு. ஆனா அப்ப கூட அது அவர் கருத்து. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு குற்றம் நடக்குன்னா ஆதாரம் இல்லாமல் பேசுவது கருத்து கிடையாது. நீங்க வந்து ஒரு நெரேட்டிவ். நீங்க இந்த நபர் எதெல்லாம் இப்படி பேசியிருக்காரு. இன்னொன்னு சொல்றேங்க, நீங்க சமீபத்துல கொடுத்த போலீஸ் வந்து ஸ்கூலுக்கு ஆதரவா நின்னுட்டு அப்பாவி மக்களை, அங்க பட்டியல் சமூகத்து இளைஞர்கள் இல்ல சமீபத்துல எல்லாரையும் போய் தாக்குது, அவங்களுக்கு ஏன் சுட சொல்லி நீங்க உத்தரவு தரல அப்படின்னு கேட்டு ஸ்கூலுக்கு ஆதரவா, ராம்குமார் கேஸ்ல போலீஸுக்கு ஆதரவா, அவங்க உயர கடிச்சே சாகல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க ஒரு சுவாதி அந்த பொண்ணை வந்து வெட்டின வீடியோவே நான் பார்த்தேன். ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கேமரா இல்லன்றத இருந்திருந்தா வந்து அதுக்கப்புறம் தான் கேமராக்களே வைக்கப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதுல அப்படி இப்போங்க இப்ப இதே அருண் ஏடிஜிபி வந்து சொல்றாரு இல்லையா, இவன் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவன்றதுனால இந்த ஏடிஜிபி மேல நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு ஆபாசமா பேசுறான். இதுக்கு முன்னாடி ஆத்தூர்ல 2 விவசாயிகள், தலித் விவசாயிகள், அவங்க இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள், அவங்களுடைய 6 ஏக்கர் நிலத்தை பாஜக மாவட்ட தலைவர், குறிப்பா அவன் பேர் வந்து குணசேகரன், அந்த நபருக்கு பிடுங்கி கொடுக்க ஈடி வேலை செய்யுது. அதை அம்பலப்படுத்துறோம். அது என்ன ஏழை விவசாயி, அது என்ன தலித் விவசாயி, அவங்க காட்டெருமையை நடக்கவே முடியாத வயதான 70 வயசு இருக்கும் 2 பேருக்கும் காட்டெருமையை வேட்டையாடினாங்க, இவங்களை வந்து ஏழை விவசாயின்னு சொல்லுவியா அப்படின்னு அப்படி ஒரு வழக்கு இருந்து தள்ளுபடி ஆயிருச்சு. அப்ப எப்படியெல்லாம் ஈடிக்கு புரோக்கர் வேலை பார்ப்பது, போலீஸுக்கு புரோக்கராக செயல்படுவது, ஸ்டெர்லைட் ஒரே 13 பேரு அதெல்லாம் விட்டுட்டு, அதாவது அவங்க மேல சொல்ல வேற எங்கேயோ சுட்டது அவங்க மேல பட்டுருச்சு, பாயிண்ட் வச்சு அடிச்சிருக்காங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், அதாவது இந்த சமீபத்தில் கொடுத்த பேட்டியில அவர் சொல்றாப்புல, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய இந்த கைதுகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பதட்டம் வரவில்லையா அப்படின்னு அருள்மொழிவர்மன் கேக்குறான். அதுக்கு வந்து அவர் சொல்றாப்ப, அந்த வீட்டு பெண்கள் ஃபோன் பண்ணி ஏன் எங்க வீட்டுக்கு போலீஸ் வருதுங்க, எனக்கு பிரச்சனை ஆயிட்டுனா நான் என்ன பண்ணுதுங்கும் போது நானும் மனிதன் தானே, எனக்கு கொலை பதறாதான்னு கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், சவுக்கு இந்த வார்த்தைகளை நான் வந்து எந்த வார்த்தையில நான் பேச முடியும்? 13 பேர் சுட்டு கொல்லப்பட்ட போது எங்கேயோ சுட்டாங்க, அது அவர்கள் மேல் பட்டு விட்டது. 18 ரவுண்டு சுடப்பட்டது இல்லவே இல்லை, 2 ரவுண்டு தான் சுடப்பட்டதுன்னு பேசின அவர்கள் குடும்பத்துல எல்லாம் பெண்கள் இல்லையா, அல்லது சுடப்பட்ட ஸ்னோலின் பெண் இல்லையா? இந்த தலித் விவசாயிகள் அவர் கோவணம் கட்டிருக்காருங்க, அவர் குடும்பம் இல்லையா? அவர் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களும் அந்த மகன்கள் எல்லாம் காலி பண்ணி போயிடுறாங்க, த்ரெட்டன் தாங்க முடியாம. அப்போ உனக்கு போன் பண்ணி உன் சவகாசத்தினால எனக்கு பிரச்சனையா, என் பிள்ளைக்கு பிரச்சனைன்னு ஒருத்தர் போன் பண்ணி சொன்னா அந்த பெண்கள் பேசுவது எனக்கு வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லுகிற உனக்கு, இங்க மேல இருந்து கீழே விழுந்த சிறுமி பெண்ணா தெரியல, அந்த பெண்ணுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருந்துச்சுன்னு சொல்லும் போது அது அவதூறா தெரியல, அந்த அம்மாவுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கு, அதாவது அந்த பெண்ணினுடைய கள்ளக்குறிச்சி சிறுமியினுடைய அம்மாவுக்கு ஒரு அஃபேர் இருக்குன்னு சொல்ற, அது அந்த பெண் உனக்கு பெண்ணா தெரியல, இது நீ பேசுறது அவதூறா தெரியல. அப்ப நீ என்ன ஜென்மம்? அப்ப நான் அதான் சொல்றேன், இது ஏதோ புரட்சியாளர்லாம் கிடையாதுங்க. இவனை முதல்ல பார்க்கிற நபர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். யாராவது இந்த நபருக்கு ஆதரவாக கருத்து சுதந்திரம் ஜனநாயகம்னு பேசுறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்க தமிழ்நாட்டு அரசியல்ல முதல்ல என்ன ஆரம்பிச்சாப்ல, ஏக்நாத் ஷிண்டே, செந்தில் பாலாஜி ஏக்நாத் ஷிண்டே அப்படின்னாப்ல சிறைக்கு அனுப்பிட்டாங்க. இந்தியா முழுக்க எப்படி ஆட்சி கவிழ்ப்பு, முதலமைச்சரையே பிடிச்சி ஜெயில வைக்கிறது, ஈடிய வச்சு என்னென்ன வேலை, எலக்ட்ரல் பாண்டுல 8000 கோடியும் ஈடிய வச்சு மிரட்டின புடுங்கின பணம் தான் இப்படி செய்து அந்த ஈடிக்கு புரோக்கர் வேலை. அப்புறம் போதைப் பொருள், தமிழ்நாடு போதைப் பொருள் மாநிலம் அப்படின்னு கிளப்பி விடுறது. குஜராத்ல எவ்வளவு பெரிய ஃபேக்டரியே சிக்குனுச்சு. இப்ப ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி எந்த ஊடகமே காட்டல. பாஜக அதிமுக ஆளும் வர்க்கம் என்ன சொல்லுகிறதோ, அதாவது பாஜக அதிமுகவின் அடிமை, நீங்க அதிமுகவினுடைய ஏஜென்டா போய் நின்னீங்க. அதாவது இன்னைக்கு நீங்க பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு உங்களை நம்பி பிற பத்திரிகையாளர் வரவே மாட்டான், வரக்கூடாது. ஏன் வரமாட்டான்னா
நீங்க அவன் நடத்துற ஒரு மாநாட்டுல போய் நின்றுட்டு புளியோதரை. ஆமா உண்மையிலேயே புரட்சி தமிழர் தான் இவரு அப்படின்னு சொல்லி விளம்பரம் போட்டுட்டு இருக்க. அப்போ இதே எடப்பாடியே இதுக்கு முன்னாடி ரெட்பிக்ஸ்ல இதே ஃபெலிக்ஸ் கிட்ட உட்காந்து என்ன சொன்ன, எடப்பாடி வந்து மண்டிட்டு வந்தாரு, அவர் வந்து அவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு ஆளுமையா இல்ல, அவர் ஒரு ஆளுமையா அப்புறம் ஆளுமை அப்படின்னு அங்கேயேதான் வந்து பேட்டி கொடுத்தாரு. ஆனா கேட்க மாட்டாரு ஃபெலிக்ஸ். என்னங்க என்கிட்டதான் இப்படி மட்ட ரகமா திட்டினீங்க, இன்னொரு பக்கம் வந்து ஆளுமைன்றீங்க அப்படின்னு. இல்ல அதான் பாருங்களேன், ஒரு தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிரா RN ரவியை பார்த்துட்டு ரம்மி விவகாரத்துல கையெழுத்து போடாம இருந்தது RN ரவி ஆன்லைன் சூதாட்டத்துக்கு. ஆனா இங்க வெளியே வந்துட்டு திமுக தான் வந்து தடுக்குது. ஏன் 2 தடவை சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சுட்டாங்க. கையெழுத்து போடாத ரவியை போய் பார்த்துட்டு அவர் பண்றது சரிதான்னா இவருக்கு பக்காவா பிஜேபியோட அஜெண்டாவில இருக்கிறார். ஒன்று பிஜேபியின் அஜெண்டாவில் அது ரொம்ப முக்கியமா எந்த புள்ளியில இருந்துன்னு பாத்தீங்கன்னா, இவர் எப்ப வந்து உள்ள அரெஸ்ட் கஸ்டடிக்கு போனாரோ அதுல இருந்து வெளியில வரும்போது போனது இவரு நீதிபதிகளை அவதூறு பேசிட்டு போனது தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைனால. வெளியில வந்த உடனே பிஜேபிக்கு ஆதரவா திமுக தான் என்னை உள்ள தள்ளிடுச்சுன்னு சொல்லிட்டு திமுகவை அட்டாக் பண்றான், என்னுடைய முழு நேர வேலைன்னு சொன்ன நீ. ஆமா, அதுக்கு பிறகு நிறைய ப்ராஜெக்ட் அவரும் அண்ணாமலையும். இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கங்க, நான் வந்து மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இவரை புரட்சியாளர், நடுநிலை தவறாதவர், எல்லா நேரத்திலையும் வந்து எதிர்த்து செயல்படுபவர் அப்படி கிடையாது. இவர் வந்து ஒருவேளை ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போனா என்ன காரணத்துக்காக போனார், இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். இவரு அதிமுக மாநாட்டில் போய் நின்று பேசுகிறார், அங்கே சொம்படிக்கிறார். இங்க நான் வந்து ஒருத்தரை போய் சந்திக்க போனேன், நான் அவர்கள்ட்ட போய் நான் வந்து நாட்டு நலனுக்காக மக்கள் நலனுக்காக அப்படி செஞ்சிருந்தால் உன் கூட சேர்ந்தவங்க எல்லாம் ஏன் இப்படி வந்து பணம் பொறுக்குனதா இவ்வளவு பிரச்சனை வருது. அப்ப முழுக்க 4 பேரை வைத்து கொண்டு அண்ணன் அனுப்பி விட்டேன் பணம் வாங்கிட்டு வா, இல்லன்னா உன்னை பத்தி பேசுறேன் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஊடகத்தை நடத்துபவர்கள் மரணம் முட்டு தர்றது, வண்டிட்டு முட்டு அடிச்சு அவரு போராளி ஜெயில இருக்கிறாரு, கொலை முயற்சி, அவரை சாகடிக்க போறாங்க அப்படின்னு கிளப்பி விடுறது. ஒரு புரோக்கரை போராளியாக இந்த ஊடகங்கள் சித்தரித்தன. இனிமேல் அதை செய்யுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா அப்படி செஞ்சால் இந்த ஊடகங்களும் அந்த புரோக்கர் தொழிலுக்கு உடந்தையாகி விட்டன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல் முறை உடந்தையா தான் இருக்கிறாங்க, அது அப்பட்டமா இருக்குது. இல்லைங்க இருக்கட்டும், அதுல எல்லாரும் அப்படி போயிருவாங்கன்னு நம்ம நம்ப கூடாது இல்லையா. முழுக்க ஊடகத்தை நான் அப்படி ஓரங்கட்டல, குறைஞ்சபட்சம் சிந்திக்கணும் இல்லையா. இந்த அயோக்கியனுக்கு முழுவதுமாக நாம் சாதகமாக நின்றால் அந்த அயோக்கிய பழி, அவனுடைய குற்றங்கள் தன் மீதும் வருங்கிற ஒரு உணர்ச்சியோட இந்த ஊடகங்கள் செயல்படணும். நான் வந்து ஆமா இல்லைங்க, இவ்வளவு நாள் எல்லாரும் வீட்டு பெண்கள், ஊடகத்துல வேலை செய்யற பெண்கள், நீதிமன்றத்துல வேலை செய்யற பெண்கள், இப்ப காவல்துறையில வேலை செய்யற பெண்கள் எல்லாரையும் பேசிட்ட. ஆனா ஒருத்தர் வீட்டுல போய் இந்த சவுக்கு கூட இருக்கிறவனோட வீட்டுல போய் விசாரிச்சுட்டு அவங்க வீட்டுல பெண்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க, லியோ ஸ்டாலினோட லவ்வர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அப்ப உன் வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் பெண்கள், அப்ப மற்ற பெண்கள்லாம் அப்ப அப்படி ஒரு கேள்வி வருது. இப்ப இதுல இந்த விவாதத்தோட இன்னொரு கட்டமா சவுக்கு தன்னை எதற்கு கைது செய்ய நினைக்கிறார்கள் அப்படின்றதற்கு ஒரு 3 முக்கியமான காரணங்களை ஃபெலிக்ஸ் கிட்ட 4th எஸ்டேட்ல அப்புறம் சவுக்கு மீடியாவிலேயே பேசுனதுல சொல்றாரு. 1, சில தொகுதிகளில் திமுக தோற்பதற்கு சவுக்கு மீடியா தான் காரணமா இருக்க போகுது, அவங்களோட பிரச்சாரம் அப்படின்றதுனால ஸ்டாலினை பார்த்து தூக்குங்க அப்படின்ட்டாரு அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் நான் இப்ப கட்சி ஆரம்பிக்க போறேன், சேப்பாக்கத்துல போட்டியிட போறேன் உதயநிதி எதிர்த்து, அதனால என் மேல வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாரு சிஎம் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் 2026ல அதிமுகவுக்கு வந்து பெரிய ஆதரவா நான் மாறிடுவேன், இப்பயே நாடாளுமன்ற, இப்படி 3 காரணங்களை சொல்றாரு. 3 காரணத்துக்கு நான் ஒவ்வொன்றா சொல்றேன். முதல் காரணம், சில தொகுதிகளில் இப்போது திமுக தோற்பதற்கு காரணம் நானாக இருக்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு நீங்க பேசுறீங்க, அதை சில லட்சம் பேர் பார்க்கிறார்கள். இந்த பார்க்கிற சில லட்சம் பேரும் 1 லட்சம் 2 லட்சம் இந்த 1 லட்சம் 2 லட்சம் பேரும் வந்து தமிழ்நாட்டுக்குள் இருந்து மட்டும்தான் பார்க்கிறார்களா? தமிழ்நாட்டு அரசியலை வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் அதிகம், ரொம்ப முக்கியமா. ஏன்னா யூடியூப்ங்கிற இணையதளம் பெரும்பாலும் தமிழ்நாட்டு நடப்புகளை வெளியிலிருந்து பார்ப்பதற்கான இடமாகத்தான் இருக்கிறது. 1, ஒருவேளை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் கூட அது பரவலாக இருக்குமே தவிர இப்படி ஒரு தொகுதிக்கு போய் வேலை செய்யாது. நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா அது சில நபர்களின் செல்போன்களில் போய் சேர்ந்திருக்குமே தவிர
அது வந்து தனிப்பட்ட ஒரு தொகுதியில் வேலை செய்யாது. அப்போ முதல் காரணம் முற்றிலுமாக அழிந்து ஒழிந்தது. அப்படிப்பட்ட ஒரு காரணமே கிடையாது. இன்னொன்னு, நான் வந்து சேப்பாக்கம் தொகுதியில போட்டியிடுவேன்னு சொன்னதுனாலதான் என் மீது இந்த மாதிரியான நடவடிக்கைகள். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இந்த கேள்வி கேட்ட உடனே அந்த அருள்மொழிவர்மன் பையன் சொல்றான், நீங்க தான் ஜெயில் போயிட்டு வந்த உடனே இதே கருத்தை தானே சீமானை பார்த்துட்டு கட்டி பிடிக்கும் போதே இதுதானே சொன்னீங்கிறான். ஆமா, கட்டி பிடிக்கும் போதே சீமான் என்ன சொன்னாப்புல, நான் வந்து என் வேட்பாளரை நிறுத்த மாட்டேன், உன்னை நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. என் தம்பிக்கு என் சின்னத்தை கூட கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அங்கேயும் போய் அவனையும் கடிச்சு வச்சு, அவன் தம்பி துரைமுருகனையும் கடிச்சு வச்சு, அப்போ வாய் இருக்குங்கிறதுக்காண்டி எல்லா இடத்துலயும் உன் வாய வச்ச. உன்னுடைய புரோக்கர் தொழிலை கூட நீ சரியாக செய்ய தகுதியற்றவனா இருக்கிற. உனக்கு யார் ஆதரவாளனா இருப்பானோ அவனவெல்லாம் கடிச்சு கடிச்சு வச்சு, இன்று நாளைக்கு சீமான் கூட உனக்கு பிஜேபி அஜெண்டா இல்லைங்க, அதனால அப்படிதான் பேசுவாரு. இன்னொரு சோ ஒரு விஷயம், அதனால இந்த நான் கட்சி தொடங்கிறேன், அதாவது சீமா இவனை பார்த்தலாம், சவுக்கை பார்த்தெல்லாம் வந்து சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி அஞ்சுகிறாருங்கிறது எந்த துவாரத்தால் சிரிப்பதென்னே தெரியல. இவரே பெரிய பிம்பமா மார்க்கெட் பண்ணிக்கிறாரு. ஆமா, எனக்கு எதிரி வந்து யாரு, அதுலதான் அந்த பேட்டியிலே சொல்றாரு, நான் வந்து எதிர்கட்சி தலைவரை விட தமிழ்நாட்டுல எந்த அமைப்புகளையும் விட நான் தான் வந்து விஜயை விட நாம் தமிழரை விட ஒரு நீங்க சொன்ன மாதிரி எல்லையற்று விஜய் எல்லாம் வரல இன்னும். நாம் தமிழர் விஜயை பார்த்து பயப்படுறத விட என்ன பார்த்து பயப்படுறாங்க. அதெல்லாம் விட யாரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக செய்வதை விட அதிகமாக நான் செய்திருக்கிறேன் ஒரு எதிர்கட்சி வேலையை நான் வந்து திமுக அம்பலப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்புல. நான் இதுக்கே கேட்கிறேன், நமக்கே தெரியும் பட்வைசர் மாதேஷ் இந்த மதன் வீடியோல சிக்கும் போது அதிலேயே தெளிவாக தெரிந்த ஒன்றுதான், உடுமலை ராதாகிருஷ்ணன் வந்து இப்படி ஒரு பொருளையை கிளப்பி விடுறான்னு சொன்னாரு. ஜி ஸ்கொயருக்கு எதிராக இப்படி ஒரு தகவலை கிளப்பி விடுங்கள் என்று எங்களிடம் சொன்னார். அதன் அடிப்படையில் தான் அப்போ அதிமுக சொன்னா போய் கடிச்சிட்டு வர்ற வேட்டை நாயா இருந்துகிட்டு நீ சொல்ற நான் அதிமுக கேஸே போட்டிருக்காங்களே. ஆமா, அந்த கேஸ்லயே அதுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அதிமுகவின் ஒரு ஏவல் நாயா இருந்துகிட்டு நான் அதிமுகவோட ஒரு பெரிய ஆள்னு சொல்வதற்கு இப்படி எல்லாம் தன்னை வந்து ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைக்க முயல்கிறார். இன்னொன்னு, இதோட கடைசி இறுதி விஷயமா ஏற்கனவே இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. தடா ரஹீம் அப்படின்னு ஒருத்தர் பார்த்திருப்பீங்க. அவரு இந்திய தேசிய லீக் அப்படின்ற ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. அவரு சவுக்கினுடைய நண்பர் தான். அவரே ஏற்கனவே சொன்னாரு 2021 தேர்தலிலேயே சவுக்கு போட்டியிட முயற்சி பண்ணிருக்கிறாரு. அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிருவோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால போட்டியிடுற முடிவுல இருந்து விலகிட்டாரு. நம்ம சொல்ல, இன்றைக்கு சவுக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, மாற்றம் வரப்போகிறதுன்னு சொல்கின்ற தடா ரஹீம் அவரே சொன்னதுதான் அது, அவருடைய நண்பர். இப்போ முதல் 2 காரணமே பொய் அப்படிங்கும் போது, மூணாவதா இனிமேல் வருகிற 2026க்கு நான் பேசுவது ஒரு மிகப்பெரிய அபாயகரமாக இருக்கும் என்று என்னை கண்டு அது அதிமுகவுக்கு. நீங்க முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, எப்போ ஒரு பத்திரிகையாளர் நடுநிலைன்னு காமிச்சிட்டு இருக்கிறானோ அல்லது ஒரு புரோக்கர் தன்னை நடுநிலைன்னு காமிச்சிட்டு இருக்கிறானோ அதுவரையிலும் தான் அவனுக்கு மரியாதை. தான் வந்து அதிமுக சார்புன்னு முடிஞ்ச உடனேயே உன்னை பார்க்கிற 2 லட்சம் பேரில் 1.5 லட்சம் பேர் அதிமுக காரன்னு உறுதியாயிருது, சரிங்களா? அல்லது உன்னை பார்த்து கொண்டிருக்கிற 1 லட்சம் பேரில் 50,000 பேர் உன்னை விட்டு எதிர் மனோநிலைக்கு போய்விடுவார்கள். நீ சொல்வது இம்பாக்ட் பண்ணாது. அதனால 2026 நீ சொல்லுவது செல்லுபடி ஆகுங்கிற உத்தரவாதம் எந்த இடத்துலயும் கிடையாது. அது அதிமுகவே நம்பாது. இவர் வந்து சொன்னா ஓட்டு விழுவுன்னா இவர் வந்து பெரிய தலைவரா இருப்பாரு. ஒண்ணுமே கிடையாது. இன்னும் ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, இவருடைய ஆபீஸுக்கு இவர் 6 மாதங்களாக வாடகையே கட்டவில்லை. இந்த லட்சணத்துலதான் இவர் வந்து சவுக்கு மீடியாவே நடத்திட்டு இருக்கிறாருன்னா என்ன சொல்றாப்ல தெரியுமா? டிநகர் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்தை காலி செய்ய சொல்லிவிட்டார்கள் அவர்கள். அதாவது ஆளுங்கட்சி நெருக்கடியால் இப்படி நடக்கிற அவர் சொல்றாப்புல, காலி பண்ண சொன்னது உண்மைதான், ஆனால் 6 மாத வாடகை பாக்கி. எப்படி சீமான் தன்னுடைய வீட்டு வாடகை கூட கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருந்தாரோ அதே மாதிரி தான் தங்கி இருக்கிற இந்த வேலை செய்து கொண்டிருக்கிற பில்டிங்க்கு காசு கட்டல. காசு கட்டலைங்கிற காரணத்துக்காக தான் இவரை வந்து கிளப்பி விடுறாங்களே தவிர
ஆளும் வர்க்கத்தின் சூழ்ச்சி எல்லாம் இதுல ஒண்ணுமே இல்ல. ஓ, இப்ப இவரை காலி பண்ண சொல்லிட்டாங்களா? காலி பண்ண சொல்லிட்டாங்க, வேற இடம் தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால மொத்த கூடாரமும், அதாவது தன்னை சுத்தி இருந்த ஆட்கள் காலி, இவர் மேலும் இவரும் தலைமறைவாவதற்கான சூழ்நிலை வந்திருக்கிறது, இடமும் காலியாகிவிட்டது. சவுக்கு மீடியா ஆரம்பித்த வேகத்தில் முடிவை எய்தி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இவருடைய பேட்டியின் இறுதியில் என்ன சொல்றாருன்னா, தான் முதலில் ரெட்பிக்ஸ்ல பேச வந்தப்போ, இப்படி ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லி கதை சொன்ன வந்தப்போ, தான் எப்படியெல்லாம் இந்த போலீஸ் கஸ்டடியில் கஷ்டப்பட்டோம். எங்க அம்மா வந்து வாசல்ல இருந்தாங்க, உள்ள வச்சு என்னை வச்சு கதவை சாத்திருங்க சார் அப்படின்னாங்க, என்னை ஜட்டியோடு இழுத்துட்டு போனாங்க இப்படின்லாம். அதாவது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் போலீஸ் கஸ்டடியில் இருக்கவங்களுக்கு இருக்கும். அந்த கதையை மீண்டும் சொல்கிறார். 180 டிகிரியில் என்னை காலை விரித்து வைத்து இந்த 2 பக்கமும் குறித்தார்கள். அப்ப என்னன்னா, அதாவது நடந்ததோ நடக்கலையோ அதுக்குள்ளலாம் நம்ம போகல. அந்த சிறை வாழ்க்கை மீண்டும் தன் கற்பனைக்குள் படம் போல இவருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் கடைசியில சொல்லி முடிக்கிறார். நான் அப்போது கூட டாக்டர் ஷாலினியிடம் போய் செக்கப்புக்கு போனேன். என்னுடைய வில் பவரை நான் சோதிச்சு பார்க்க போனேன். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் இவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு வந்து உயிரோட நிற்கிறியே, நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அனுப்பிச்சு வச்சாங்கன்னு சொல்லி தன்னுடைய வில் பவர் பத்தி சொல்லுகிறார். உண்மையிலேயே ஷாலினி இவருடைய அந்த கற்பனை இருக்கு இல்லையா, ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறார் இல்லையா, தன்னை பற்றிய அபரிமிதமான ஒரு ஆபாசம், இவ்வளவையும் ஒரு மனநல மருத்துவராக சோதித்து பார்த்து, உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, முதல்ல இந்த மாத்திரை சாப்பிடு, போய் தூங்கு, வேலை வெட்டி இந்த மாதிரி புரோக்கர் வேலை பார்க்காதது பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்திருக்க வேண்டும். இவரு வந்து மற்றவர்களை பாலியல் பொறுக்கி அப்படின்னு ஆபாசமா சித்தரிக்கிறாரு. சவுக்கு சங்கர் யாரு? அவங்களுடைய முன்னாள் மனைவி, அவருடைய யோகிதை என்னன்னு எழுதியிருக்கிறாங்க. அவரை பற்றி புகார்கள் எல்லாம் எப்படி வந்து ஆபாசமா அவர் வந்து மற்றவர்களை பற்றி எழுதுறாரு அப்படின்றது. அவர் வந்து ஒரு பெண் எழுத்தாளரை பாலியல் தொழிலுக்கு அழைத்த ஆடியோவை ஏற்கனவே நாங்களே எங்களோட பழைய சேனலான ரூட்ஸ் தமிழ்ல வந்து வெளியிட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இவர் இன்னொருத்தரை பார்த்து ஆபாசம் பாலியல்ன்றாரு. சோ இவர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குற்ற மனோநிலை படைத்தவர், தொடர்ந்து குற்றம் பண்ணுவதே தன்னுடைய பழக்கமாக கொண்டிருக்கிற ஒரு நபர். இவரை போராளினோ இவரை வந்து ஒரு வீரனோ நினைத்து கொண்டிருப்பவர்கள் இதை சிந்திக்க வேண்டும். அப்படி ஆக்க நினைப்பவர்கள் தங்களுடைய அந்த இமேஜ் உடைந்து விடும் என்று அச்சப்பட வேண்டும். இதான் நம்ம சொல்றது. அதாவது நான் குறிஞ்சி அரசு இல்லத்தில் நான் முதல்வரை சந்தித்தேன். உதயநிதி என்னை கூட்டு போனாரு. உதயநிதிக்கு போலீஸ் இலாக்கா கொடுங்கன்னு கேட்டேன். அதான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம், கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சிஎம் என்கிட்ட சொன்னாரு. சிஎம்க்கு வந்து புகழ்ச்சி மட்டும்தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாரம் சந்திக்கிறதா உதயநிதி சொல்லி இருந்தாரு. சந்திக்கல. நான் ஒரு சேவை சமூகம், சர்வீஸ் கம்யூனிட்டி, நானு இத வந்து சர்வீஸ், இந்த கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நான் போய் பேசினேன். என்ன பயன்படுத்தி இருக்கணுமா கூடாதா அப்படின்லாம் சொல்றாரு. முதல்வரை சந்தித்தாரா ஒன்று. ரெண்டாவது, இவர் ஏன் உதயநிதி, இவர்கிட்ட ஒரு ஆதங்கம் இருக்குது. அந்த ஆதங்கம் என்ன? பிஸ்கட்டுக்கான ஆதங்கம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் இந்த கேள்விக்கு இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்றேன். முதலில் வந்து ரெட்பிக்ஸ்ல பேட்டி கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து இவருக்கு தனிப்பட்ட முறையில் குருமூர்த்தி மேல என்ன பிரச்சனைன்னு தெரியல, குருமூர்த்தியை கொடுத்து ஒரு விமர்சனத்தை வச்சார். அதாவது இவர் ஒரு புரோக்கரா வளர்ந்து வருகிறார், அவர் ஏற்கனவே இருக்கிற ஒரு புரோக்கரை பத்தி அவர் விமர்சனத்தை வைக்கிறாரு. என்னன்னா, கையில இருந்த அந்த பத்திரிகை இவர் கைக்கு வரும்போது இவர் சொல்றாரு, குருமூர்த்தி தன்னை ஒரு என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறார். வந்து ஒரு அசகாய சூரன். ஷோவே ஒரு புரோக்கர்னு நமக்கு தெரியும். ஆனா ஷோவை இவர் வந்து புகழ்ந்து பேசுகிறார். பாவம், கடைசியா அந்த விஜயகாந்த கூட்டு போய் ஜெயலலிதாவோட சேர்த்து வச்சு அந்த கட்சியோட கதையே முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனா ஷோவை வந்து இந்த கூட்டத்துக்கே மொத்த தலைவன். ஏன்னா அவரு உண்மையிலேயே, நான் இந்த விஷயத்துக்கு பதில எங்க இருந்து சொல்றேன்னா, இந்த புரோக்கர் சவுக்கு சங்கர் சொன்ன வார்த்தைகளில் இருந்து சொல்றேன். ஒரு புரோக்கருக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா,
உங்களோடு நான், என்னோடு நீங்கள், நான் இவரோடு பேசிய அந்த விஷயங்கள் ரகசியமாக காக்கப்படணும். இதுதான் முதல், அதாவது இந்த தொழிலுக்கே ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு இதுங்க. பண்றது பிளாக் பிசினஸ், அதெல்லாம் மோசமான தொழில். ஆனா அந்த தொழிலுக்கு இந்த நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த நபர் குருமூர்த்தியை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு நாளும் அவர் அத்வானியோடு பேசுவார். யாரு? சோ. இன்னும் பெரிய பெரிய தலைகளோடு பேசுவார், ஜெயலலிதாவோட பேசுவார், கருணாநிதியோட பேசுவார். ஆனா யார்கிட்டையும் இன்னும் பேசினேன், இப்போது பேசினேன், இப்போது இவர்கிட்ட பேசினேன்னு சொன்னதே கிடையாது. இதுதான் சோவின் பெருந்தன்மைன்னு ஒரு புரோக்கருக்கு புரோக்கர் சர்டிபிகேட் கொடுத்த இடம். அப்படி சொல்லிட்டு, நான் அமித்ஷாவை பார்த்தேன், நான் ரஜினியை இப்போ பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகிற குருமூர்த்தி எவ்வளவு சீப்பான ஒரு பொலிட்டிக்கல் பிம்ப் அப்படின்னு அந்த நபர் அன்று சொன்னார். இன்னைக்கு நான் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன்னு சொல்றதுக்கான பதில் அந்த இதுல இருக்கு. இவன் எவ்வளவு கேடுகட்ட ஒரு பொலிட்டிக்கல் பிம்ப் அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக சவுக்கின் வார்த்தைகளில் இருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்றேன். இப்ப அந்த அளவுக்கு இவர் போய் பார்த்திருப்பாரா? இது உண்மையா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது முதல்ல அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, சோ ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கராக இருந்தாலும் தன்னுடைய புரோக்கர் தொழில் நியாயமாக இருந்தார். இரண்டாவது, குருமூர்த்தி பொலிட்டிக்கல் புரோக்கராக இருந்தாலும் தனது புரோக்கர் தொழில் தன்னை பெரிய ஒரு தான் தான் எல்லாவற்றையும் சுழற்றுவதாக காட்டிக்கொண்டார். ஆனால் இந்த பொலிட்டிக்கல் பிம்ப் ஒரு மினி புரோக்கர், இவர் தான் எல்லாவற்றையும் நிகழ்த்தி கொண்டிருப்பதாக கற்பனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதாவது குறைஞ்சபட்சம் இவங்க ஏதோ ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு குருமூர்த்தி என்ன செய்தார் அப்படிங்கிறதுக்கு குருமூர்த்தி வாயிலிருந்தும் ஆதாரம் இருக்கிறது. ஓபிஎஸ் நாடகங்களும் ஆதாரம் இருக்கு. ஓபிஎஸ் சொல்றாரு. அதனால குருமூர்த்தி பேசியது பொய் இல்ல. ஆனா இந்த நபர் தன்னை குறித்த கற்பனையை கீழே கேட்பவர் உணர வேண்டும். அப்படி இவர் ஏதோ பெரிய உலகத்தில் நடக்கிற நான் அசைந்தால் அசையும் உலகம் இல்லாமேன்னு காட்டுவதற்காக பல கற்பனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இவர் பிம்பிளையும் கூட ஒரு கீழ்த்தரமான பிம்ப் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். இதுல இன்னொரு விஷயங்க, இந்த இப்படி பண்ற தன்னுடைய வேலைக்கு என்ன வாரம் சந்திச்சு உதயநிதி என்கிட்ட ஆலோசனை கேட்கணும், கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை, நான் ஒரு சேவை சமூகம், இந்த வேலைக்கு பெயர் ஒரு சேவை சமூகம். அதாவது இந்த இடத்தில் நான் சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு நபரையும் எடுத்துக் கொள்கிறேன். நான் அறிவுரை தர காத்திருக்கிறேன், என்னை தேடி வாருங்கள் அப்படின்னு சொன்னது. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம பேசியிருக்கிறோம். திருமுருகன் காந்தி இதே டோன்ல தான் பேசினார். இப்போ நாம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்க சங்கர மடமாக தன்னை கருதி கொண்டு இந்திய அரசியலே நாங்கள் இங்கே தீர்மானிப்போம் என்பது போல் தமிழ்நாட்டு அரசியலை நாங்கள் தீர்மானிக்கிறோம், எங்களிடம் பல கருத்துக்கள் இருக்கிறது, பல விஷயங்கள் தகவல்கள் இருக்கிறது, நீங்கள் தேடி எங்கள் வீட்டு வாசலில் அல்லது எங்கள் அலுவலக வாசலில் நின்று அருளறைகள் பெற்று செல்ல வேண்டும் அப்படிங்கிற கற்பனை அவர்களுக்குள் இருக்கிறது. இவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு வகையான மனநோய் பீடிக்கப்பட்டவர்கள். இல்லைன்னா ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாலின் அவர்களையோ அல்லது ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களையோ நீங்க அவன் இவன் என்றோ மிக கீழ்த்தரமாகவோ பேச முடியாது. அந்த அதிகாரத்தின் வலு என்ன என்பது கூட உங்களுக்கு தெரியும். இவ்வளவு தெரிந்து கூட உருட்டிட்டு இருக்கிறாரு. சன் டிவியில ராமாயணம் போடுறாங்கன்னு போடக்கூடாது, அது எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம். போய் போராட்டம் கூட நடத்தட்டும், நம்ம ஆதரிக்கிறோம். இத பத்தி யாரு கேள்வி எழுப்புறா அப்படின்னா, ஐயனார் கோயிலுக்கு போய் கடா வெட்டி பார்ப்பனியத்தை ஒழிக்க போற அப்படின்னு சொல்லுகின்ற கருப்பு சட்டை காந்தி, கருப்புருகன் காந்தி சொல்றாரு. சோ இந்த இடங்களை புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர் பேசியதைத்தான் அன்று முன்னாடி உலக ஜியோ பாலிட்டிக்ஸே எனக்கு தெரியும். சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு, அதிகாரிகள் லெவல்ல இங்க நடக்கிற ஊழல்கள் எனக்கு தெரியும், என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு நல்வாழ்க்கை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சவுக்கு அதையேதான் அவர் சொல்றாரு. தெரியும் அதிமுக பிஜேபியோட கள்ள கூட்டணியில இருக்கு அப்படின்றது, ஓபிஎஸ் நேரடி கூட்டணி, எடப்பாடி கள்ள கூட்டணி அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். இப்ப டிடிவி தினகரனும் பிஜேபியோட இருக்கிறாரு அப்படின்றது தெரியும். ஆனா கூச்சமே இல்லாம திமுக பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது, அவங்க கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பேசுறது. இப்ப இதுவும் இது ஒரு வகையான திருமுருகனும் இதே பாணிதான்.
இப்ப பிஜேபி முன்னாடி இருக்குது, அதனுடைய அட்டூழியத்தையோ 3000 பெண்களை இப்படி பாலியல் வன்கொடுமை பண்றான், எப்படியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற இந்த கொடூரங்கள்லாம் கண் முன்னாடி இருக்கிறப்ப காங்கிரஸை மேற்குலக சக்திகள் இயக்குது. காங்கிரஸும் இன்னொரு இந்துத்துவா தான், திமுகவும் இப்படிப்பட்ட கட்சி தான், திமுக தோற்கடிக்காது, போலீஸ் திமுக கட்டுப்பாட்டில் இல்லை, இதை சொல்வதற்கு நீ யோக்கிய, அதாவது தன்னுடைய எதிர்ப்பவர்களோட கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்றாரு. ஆனா உனக்கு என்ன நீங்க இப்ப என்னன்னா, நாம் எவ்வளவு குற்றங்களை வைத்தாலும் கூட குற்றமாக அம்பலமாகி இருப்பது இன்னைக்கு சவுக்கு தான். என்ன காரணம்னா, நுழலும் தன் வாயால் கெடுங்கிறது மாதிரி நீங்க சீமானும் ஒரு பிம்பு தான், ஒரு புரோக்கர் தான், அவருடைய வேலையை ஓட்டை பிரிப்பது தான். நீங்க திருமுருகனும் அதே வேலையைத்தான் வேலை செய்கிறார், இவரும் அதே இடத்தில் தான் இருக்கிறார். கூட்டணியில் இருப்பவர்களுக்கும் ஆதரவு, திமுக கூட்டணி ஒரு தட்டு அங்கோடி ஒரு தட்டு, ரெண்டு மூன்றாவதாக கிணறு சின்னத்துக்கும் ஆதரவு. ஆமா, அதே மாதிரிதான் இவரும் இருக்கிறார். அப்போ இதுல எங்க சவுக்கு மாட்டுகிறார் அப்படின்னா, தன்னுடைய எல்லையற்ற பேச்சு, தன்னுடைய அளவு தெரியாத பேச்சினாலும் செயல்பாடுகளினாலும் மாட்டிக்கொள்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்கெல்லாம் கமுக்கமா அதை பண்றாங்க. ஆமா, தொழில் அவர்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கிறது, இவருக்கு இன்னும் தெரியலன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. இவ்வளவு நேரம் ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக ஒரு விரிவான கண்ணோட்டத்தை வழங்கும் விதமாக ஒரு பேட்டி கொடுத்ததற்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.